ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வால்யூம் வச்சு எப்படி இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதே வால்யூமை நம்ம இது வரைக்கும் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம், ஸோ அதுலேருந்து எப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐடியா கொண்டு வருவோன்றதை டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வால்யூம் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் வந்து அதிகமாக இப்போ ஒரு குவான்டிட்டி வாங்குறாங்கன்னா, அது வந்து நம்ம மூவிங் ஆவரேஜுக்கு மேலே அந்த வால்யூம் இது ஷோ ஆகிறப்ப அங்கே வந்து அதிகமான பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் நம்ம இப்போ இந்த கரண்ட் டே வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி வால்யூம் வச்சு இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு லெவலில் மட்டும் வாங்க மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐஓபி சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 59, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 76ன்ற ப்ரைஸில் மட்டும் அவங்க போயிட்டு ஆர்டர்ஸ் வந்து போட மாட்டாங்க. ஸோ அவங்க டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெப்ரவரியிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இந்த ஆர்டர்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அவங்க ஆர்டர்ஸ் வந்து அக்குமுலேட் பண்ணி பொறுமையாக தான் அவங்க ஆர்டர்ஸ் வந்து போடுவாங்க. ஏன்னா அவங்க போடுற ஆர்டர் சைஸ் வந்து 1 lakh 2 lakh 5 lakhன்றது மோர் தென் லேக்ஸ் கணக்கில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கப்ப அவங்க ஆர்டர்ஸ் ஃபுல்ஃபில் ஆகணும்னா ஆப்போசிட்டில் வாங்குறதுக்கோ இல்லை விற்கிறதுக்கோ யாரோ ஒருத்தவங்க ரெடியாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் ஆர்டர் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். இல்லாத பட்சத்தில் அங்கே வந்து பெண்டிங் ஆர்டர்ஸ் நிறையா விழும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க இந்த டைம் ஜோனில் பிரித்து அவங்க ஆர்டர் வந்து போடுவாங்க. ஸோ அதுதான் அக்குமுலேட் ஷேர்ஸ் அட் ஸ்மாலர் குவான்டிட்டி ஓவர் வீக்ஸ் ஆர் மந்த். வாரமாக எடுத்துக்கலாம், இல்லை மாதக்கணக்காக கூட ஹோல்ட் பண்ணி அவங்க ஆர்டர்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. கீழே இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்சில் ட்ராவல் ஆகுது. ஒரு பர்டிகுலர் சப்போர்ட்லேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு போகிறது, திருப்பி ரெசிஸ்டன்ஸ்லேருந்து சப்போர்ட்டுக்கு வருது. ஸோ இது வந்து ஒரு ஜிக்ஸாக்காக ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் வந்து அவங்க அக்குமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி ஹையர் வால்யூமாக இருந்துச்சுன்னா நம்மளோட கேண்டில் சைஸ் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்றது ஒரு அசம்ஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம இது வரைக்கும் அப்படி தான் தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கர்சர் வைக்கிறேன். ஸோ இது வந்து மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த ஃபார்ம் ஆன கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ அந்த இடத்துல எனக்கு கேண்டில் சைஸ் பெருசாக இருக்குது, வால்யூமோட கேண்டில் வந்து பெருசாக இருக்குது. பட் எனக்கு வந்து இங்கே ஸ்பின்னிங் டாப் தான் ஃபார்ம் ஆகிருக்கு, பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகலை. ஸோ அப்போ இது தப்பான ஒரு அசம்ஷன் தானே, கரெக்டாக? ஸோ மேக்ஸிமம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இங்கே கேண்டில் வந்து க்ரீனாக ஃபார்ம் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி சார்ட்டில் வந்து ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா அப்போ அங்கே வந்து கீழே வந்து உங்களுக்கு கேண்டில் வந்து க்ரீனாக இருக்கும். ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே க்ளோஸ் வச்சுச்சுன்னா அந்த கேண்டில் வந்து ரெட்டாக இருக்கும். அதான் மேக்ஸிமம் ஆஃப் டைம் நடக்கும். இன் ரேர் கேஸ், இன் சம் ரேர் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து க்ரீனாக இருக்குது. பட் ஈவன் தோ இங்கே ட்ரேடிங் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரிஷியேட் ஆகலை, ஒரே ஒரு ப்ரைஸ் ரேஞ்சிலே முடிஞ்சிடுச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 43ன்ற ப்ரைஸ் ரேஞ்சிலே எல்லா ட்ரேடிங் ஆக்டிவிட்டியுமே முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ வால்யூம் வந்து ஒன்றும் கிடையாது, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ ஷேர்ஸ் வந்து இந்த 1 day டைம் ஃப்ரேமில் வந்து ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்றத குறிக்கிறது தான் வால்யூம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பை பண்ணுறவங்க வந்து ஒரு 100 குவான்டிட்டி வச்சுருக்காங்க. ஸோ செல் பண்ணுறவங்க ஒரு 100 குவான்டிட்டி வச்சுருக்காங்க. விற்கணும்னு ஆசைப்பட்றாங்க, இவங்க வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ இவங்க இந்த பையர் கிட்ட இருந்து செல்லருக்கு இந்த 100 குவான்டிட்டி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற பட்சத்தில் மொத்தமாக வால்யூம் வந்து 100 தான். ஓகேங்களா? ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிப்போம், பையர் கிட்ட 100, செல்லர் கிட்ட 100, ஸோ டோட்டலாக 200 வால்யூம் நடந்திருக்கு அப்படின்னு நினச்சிப்போம். அது தப்பு. ஓவராலாக என்ன இங்கே நடந்திருக்குன்னா, ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு அந்த பொருள் வந்து கை மாறி இருக்கு. அப்படி இருக்க பட்சத்தில் நம்மளுக்கு டிரான்சாக்ஷன் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்றத தான் பார்க்கணும். அப்போ ஓவராலாக வால்யூம் வந்து 100. அதே மாதிரி இப்போ இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ்லாம் 1 lakh ஆர்டர் கிட்ட போடுவாங்கள்ல. ஸோ அப்படி 1 lakh ஆர்டர் போடுறப்ப அந்த ஆர்டர் எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? ஒரு பை ஆர்டர் 1 lakh போடுறாங்கன்னா செல்லர்ஸ் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 1 lakh வந்து ஒரு 50,000 பேர் செல்லர் 1 அப்படின்னு இருக்காங்கன்னா 50,000 ஆர்டர் அவருக்கு போகும். 20,000 ஆர்டர் வந்து செல்லர் 2க்கு போகும். இன்னொரு 30,000 ஆர்டர் வந்து செல்லர் 3க்கு போகும். ஸோ இப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணி போகுமே தவிர ஒரே டைமில் எல்லா ஆர்டருமே அவருக்கு போகாது. ஓகேவா? ஸோ இப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணி தான் போகுமே தவிர 1 lakh ஆர்டர் ஒரே பார்ட்டிக்கு வந்து போகாது. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நான் இந்த அப்பில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். பட் இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். ஏன்னா இது அப் ட்ரெண்ட் முடிச்சதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஃபேஸ். மேக்ஸிமம் அக்குமுலேஷன் ஃபேஸில் தான் அவங்களோட ஆர்டர்ஸ் வந்து நிறைய அக்குமுலேட் பண்ணுவாங்க. அக்குமுலேஷன் ஃபேஸ் வந்து எங்கே வரும்னா ஒரு அப் ட்ரெண்டுக்கு முன்னாடி ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் பாயிண்டில்
20,000 பை ஆர்டர்ஸ் 20,000 செல் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஆவரேஜ் வால்யூம், தட் மீன்ஸ் ஒரு 10,000க்கு மேலே தான் 20Kன்றது இருக்குது லாஸ்ட் 10 டேஸாக. ஓகேங்களா, 10,000க்கு மேலே தான் 20Kன்றது இப்போ கரண்ட் ஆர்டர்ஸ் இருக்கிறதுனால அப்போ வால்யூம் அதிகமாக தான் இருக்குது. ஓகேங்களா, இங்கே கீழே இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வால்யூம் அதிகமாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு கேண்டில் ஃபார்ம் ஆனது ஸ்பின்னிங் டாப். அப்போ என்ன அர்த்தம்னா ப்ரைஸ் மூவ் ஆகலை, மேலே மூவ் ஆகலை. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்ல, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆகலை. ரீசன் என்னன்னா எல்லா ஆர்டருமே ஒரே ப்ரைஸ் பாயிண்ட்ல வந்து போட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் லிமிட் ப்ரைஸாக போட்டிருக்காங்க. மார்க்கெட் ஆர்டராக போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் ப்ரைஸ் மார்க்கெட் வந்து எந்த பர்டிகுலர் ப்ரைஸில் இருக்கோ ஆர்டர் வந்து ஃபுல்ஃபில் ஆகிட்டே இருக்கும். அவங்க சப்போஸ் லிமிட் ப்ரைஸில் போட்டிருந்தாங்கன்னா அவங்க அந்த ப்ரைஸில் வந்தால் மட்டும்தான் அந்த ஆர்டர் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் பாயிண்டில் மட்டும்தான் அந்த ஆர்டர் ஃபுல்ஃபில் ஆனதுனால ஈவன் தோ நம்மளுக்கு வால்யூம் அதிகமாக ட்ரேட் ஆனாலுமே கேண்டில் வந்து நம்மளுக்கு ஸ்பின்னிங் டாப்பாக தான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ப்ரைஸ் வந்து 61, 62, 63 அப்படின்ற மாதிரி மேலே அப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஸோ அதை தான் கீழே இருக்கிற லைனில் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ ப்ரைஸ் மூவ் அப் வித் இன்க்ரீசிங் வால்யூம், மோர் பை ஆர்டர்ஸ் பிளேஸ்ட் அட் ஹையர் ப்ரைஸஸ். ஓகேங்களா, ஸோ நிறைய பை ஆர்டர்ஸ் வந்து 61, 62 அப்படின்ட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆகும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆக ஆக அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும் ப்ரைஸ். ஓகேங்களா, அதே மாதிரி ப்ரைஸ் நீட் டு மூவ் டவுன் வித் இன்க்ரீசிங் வால்யூம். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். 53, 52, 51 அப்படின்ட்டு ப்ரைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நாட் அட் சிங்கிள் ப்ரைஸ் பாயிண்ட், ஒரே ப்ரைஸ் பாயிண்டில் ப்ரைஸ் முடியாமல் ப்ரைஸ் வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரெட் கலர் பார்ஸாக நம்மளுக்கு வால்யூம் பார்ஸ் வந்து நிறைய கிரியேட் ஆகுது. ஸோ அதே மாதிரி நிறைய செல் ஆர்டர்ஸ் வந்து போட்டிருக்காங்க மார்க்கெட்டில். ஓகேவா, ஸோ அதேமாதிரி லோயர் வால்யூம் ஸ்மாலர் த கேண்டில் சைஸ் அப்படின்னு நம்ம நினச்சிக்கூடாது. ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த நான் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ வால்யூம் வந்து நம்மளுக்கு இதுக்கு பேரலாக நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா வால்யூம் எல்லாமே மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்குது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஃபால் யார் கிரியேட் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்க்குறப்ப இன்ஸ்டியூஷனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ரிட்டைல் ட்ரேடர்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வால்யூம் கம்மியாக இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு மூவும் பெருசாக இருக்குது. ஸோ ரிட்டைல் ட்ரேடர்ஸ் இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அது இங்கே வால்யூம் இஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ட்ரேடட் இன் எ பீரியட் வித் லோ வால்யூம், ஸ்டில் தேர் வில் பி பையிங் அண்ட் செல்லிங் டேக் பிளேஸ். ஓகேங்களா, ஸோ இருந்தாலும் அங்கே வந்து பையிங் அண்ட் செல்லிங் வந்து நடந்திருக்கும். அது யாருனாலனா ரிட்டைல் ட்ரேடர்ஸ்னால. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் கேன் பி பிளேஸ்ட் அட் ஹையர் ஆர் லோயர் ப்ரைஸ் பை த பையர்ஸ் ஆர் செல்லர் ரெஸ்பெக்டிவ்லி. சப்போஸ் பையர்ஸ் அதிகமான ஆர்டர்ஸ் வந்து கொண்டு வராங்க, இன்ஸ்டியூஷனல் பிளேயர்ஸோ இருக்கட்டும் இல்லை ரிட்டைல் ட்ரேடர்ஸாக இருக்கட்டும் கொண்டு வராங்கன்னா ப்ரைஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகும். அதேமாதிரி செல் ஆர்டர்ஸ் அதிகமாக கொண்டு வந்தாங்கன்னா ப்ரைஸ் வந்து டிப்ரிஷியேட் ஆகும், கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வரும். ஓகேங்களா, ஸோ டவுன் சைட் இன் வால்யூம் ஷோஸ் த பிக் பிளேயர்ஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் த பர்டிகுலர் ஸ்டாக். ஓகேங்களா, வால்யூம் வந்து கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கம்மியாக இருக்குது, அப்புறம் வால்யூம் படிப்படியாக ஏற ஏற ப்ரைஸ் வந்து ஏறுது. செகண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வால்யூம் வந்து கம்மியாக இருக்குது, ஈவன் தோ ப்ரைஸ் வந்து மேலே போகுது. அப்படின்ற பட்சத்தில் அங்கே ரிட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து அங்கே அதிகமாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இட் லீட்ஸ் டு சப்போர்ட் பை ரிட்டைல் ட்ரேடர்ஸ், இட் இஸ் கன்ஃபார்ம்டு வித் லோயர் வால்யூம். ஓகேங்களா, ஸோ ப்ரைஸ் மேலே போகுது, பட் நம்மளுக்கு வால்யூமும் கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் அங்கே யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ரிட்டைல் ட்ரேடர்ஸ். ஸோ அதுதான் நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்ப்பீங்க. ஸோ வால்யூம் கம்மியாக இருக்குது, அதே மாதிரி ப்ரைஸ் வந்து ஒரு சடனாக ஃபால் கொடுக்குது. அப்போ அதை யார் சப்போர்ட் பண்ணால் ரிட்டைல் ட்ரேடர்ஸ். ஸோ இங்கே இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூமும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, ப்ரைஸும் மேலே ஷூட் அப் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அது வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் ரெஃபர் பண்ணுற ஐடியா. ஸோ வால்யூம் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி ப்ரைஸும் மேலே போகுது. ஸோ அப்போ இங்கே வந்து யார் அதிகமாக இருக்காங்கன்னா இன்ஸ்டியூஷனல் பிளேயர்ஸ். ஓகேங்களா, இப்படி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதோட கேண்டில் சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏன்னா இதில் எல்லாமே மார்க்கெட் ஆர்டராக போட்டிருப்பாங்க. ஸோ இந்த 39ன்ற ப்ரைஸ்லேருந்து 47 வரைக்கும் ஒரே நாளில் இந்த ப்ரைஸ் வந்து மூவ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 வெப்சைட் நான் சொல்ல போகிறேன். ஒன்று வந்து ட்ரெண்ட் லைன். ஸோ இதில் வந்து சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு டேப் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா ஆல் சூப்பர் இன்வெஸ்டர்ஸ், இந்தியாவில் இருக்கிற டாப் இன்வெஸ்டர்ஸோட போர்ட்ஃபோலியோஸ் வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ராக் மார்க்கெட் டீல்ஸ், கரண்ட்டாக மார்க்கெட்டில் நடக்கிற ஆர்டர்ஸோட டீல்ஸை வந்து நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். இன்சைடர்ஸ்னால் அந்த பர்டிகுலர் கம்பெனியில் உள்ள ப்ரொமோட்டர்ஸோ இல்லை பெரிய பெரிய எம்ப்ளாயீஸோ அந்த கம்பெனிக்குள்ளேயே ஷேர்ஸை வந்து வாங்குவாங்க, அதான் இன்சைடர் ட்ரேடர்ஸ். பல்க் ஆர் பிளாக் டீல்ஸ் பொறுத்த வரைக்கும் பல்க் டீல்ஸ் வந்து காலையில் ஒரு 9:15 முன்னாடி நடக்கும். பிளாக் டீல்ஸ் பொறுத்த வரைக்கும் 9:15லேருந்து 3:30 வரைக்கும் இன்பிட்வீன் எந்த டைம் ஃப்ரேமில் வேணால் பிளாக் டீல்ஸ் நடக்கும். இதில் அதிகமான குவான்டிட்டிஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து விழும். ஓகேங்களா, இங்கே வந்து இப்போ வந்து நான் ஒரு
பல்க் டீல்ஸ் அண்ட் பிளாக் டீல்ஸ் டேப்குள்ளே வந்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மொத்தம் 201 பல்க் அண்ட் பிளாக் டீல்ஸ் வந்து நடந்திருக்கு. என்னைக்குன்னா ஃபெப் 7லேருந்து ஃபெப் 14 வரைக்கும், இன்னைக்கு தேதி வரைக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸ் கேபிளில் வந்து ஒரு பெரிய ஒரு பல்க் டீல்ஸ் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா. ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 962.80. ஓகேங்களா. ஸோ அதோட டீட்டெயில்ஸும் கீழே இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அதோட ஸ்டாக் நேமு, எந்த கிளைண்ட் வந்து வாங்கியிருக்காங்க, என்ன எக்ஸ்சேஞ்சில் வாங்கியிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களா, செல் பண்ணியிருக்காங்களா, ஸோ எவ்வளோ குவான்டிட்டி, எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் டேட் வைஸும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரீவியஸ் மந்தில் என்ன நடந்திருக்கு, ஸோ கம்பேர் பண்ணி சார்ட்டோட நீங்கள் கம்பேர் பண்ணி அங்கே என்ன நடந்திருக்குன்றதை பார்த்துக்கலாம். ஸோ அதேமாதிரி நிஃப்டி 50 மட்டும் வேணும்னா இங்கே நிஃப்டி 50 செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நிஃப்டி 500 வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை செக்டார் வைஸ் வேணுமா, இல்லை இண்டஸ்ட்ரீஸ் வைஸ் வேணுமா, நிஃப்டி ஃபார்மா மட்டும் வேணுமா, ஸோ இதுமாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுக்கும். நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸ் கேபிள் வந்து சொல்லியிருக்காங்களா. ஸோ இதில் வந்து நான் ஃபினோலெக்ஸ் கேபிள், ஸோ ஃபினோலெக்ஸ் கேபிள் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 13ஆம் தேதி, தட் மீன்ஸ் நேற்று வந்து நடந்திருக்கு, அதிகமான ட்ரேடிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், மூவிங் ஆவரேஜுக்கு மேலே பெரிய ஒரு பார் வந்து இங்கே காட்டியிருக்கு. ஸோ அப்போ இன்னைக்கு ட்ரேட் எடுக்கிறவங்க என்ன நினச்சிருப்பாங்க, மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மூவில் தான் போகும். ஏன்னா நிறைய ஒரு ப்ரைஸை வந்து ஷூட் அப் பண்ணியிருக்காங்க. 962 ஆவரேஜ் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்கன்னு போட்டிருந்துச்சு. ஸோ அதிலிருந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷூட் அப் ஆகி 1061 வரைக்கும் போயிருக்கு. ஒரு ₹100 கிட்ட ப்ராஃபிட் பார்த்துட்டு திருப்பி ஒரு டவுன் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ இது ஒரு சப்போர்ட் ஜோன் மாதிரி நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. ஸோ இந்த சப்போர்ட் ஜோன்லேருந்து மார்க்கெட்டை புஷ் பண்ணி மேலே கொண்டு போக பார்க்குறாங்க. ஸோ அப்போ மேக்ஸிமம் 1344 வரைக்கும் ஃபினோலெக்ஸ் கேபிள் வரலாம் அப்படின்றது ஒரு அப்ரோச். ஓகேங்களா. ஸோ இது 100% நடக்கும்னு இல்லை, ஒரு அசம்ஷன் தான். ஓகேங்களா. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டில்ஸ் தெரியும். ஸோ இந்த இடத்துலையும் அவங்க வாங்கியிருக்காங்க. வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ மேபி இதுக்கப்புறமும் ஒரு ஃபால் கொடுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற நம்ம ஒரு ட்ரேடிங் டிசிஷன் நம்ம பார்த்து தான் நம்ம இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சங்கவி மூவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்டயர் கேபிட்டல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே எவ்வளோ குவான்டிட்டிஸ் நடந்திருக்குன்றதை இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி ப்ராடன்ட் டெலி வெஞ்சர்ஸ் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமான குவான்டிட்டிஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், அதிகமான குவான்டிட்டிஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. என்எஸ்சி எடுத்திருக்கேன், சாரி பிஎஸ்சி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இதில் நடந்திருக்கு. எல்லாமே மோர் தென் மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலே தான் இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் பென்னி ஸ்டாக்காக இருக்கிறதுனால, பென்னி ஸ்டாக் இல்லை, புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண கம்பெனியால் நம்ம டேட்டாஸ் நிறையா இல்லை. ஸோ இதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். ஆல் ஸ்டாக் பதிலாக நிஃப்டி 50 போட்டிங்கன்னா இதில் என்னென்ன கம்பெனிஸ், இதில் எல்லாமே இதில் போட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எதுவும் வரல. ஸோ ஜனவரிலேருந்து என்னென்ன கம்பெனிஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இண்டஸ்லேண்ட், இன்ஃபோசிஸ், ஸோ இது எல்லாமே இதுக்குள்ளே வந்திருக்கு. எந்த டேட்டில் வந்து நடந்திருக்குன்றதை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 23ஆம் தேதி நடந்திருக்குங்களா, ஒரே நிமிஷம். இந்த 23ஆம் தேதி, ஓகே 23ஆம் தேதி இங்கே நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட சடனாக ஃபால் தான் கொடுத்துருக்கு. ஸோ அவங்க இண்டஸ் பேங்க்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் இண்டஸ் பேங்க்கில் பர்ச்சேஸும் பண்ணியிருக்காங்க, செல்லும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே இன்சைடர் ட்ரேடர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கேப்ரிகான் சிஸ்டம் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இதில் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ 6,75,000 ஷேர்ஸ் வந்து ₹14 ப்ரைஸில் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பென்னி ஸ்டாக்ஸ். ஸோ இதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கர் ஃபெனாலஜி அப்படின்றது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் இன்வெஸ்டர் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இந்தியாவில் இருக்கிற டாப் இன்வெஸ்டர்ஸ் நிறைய ஹோல்டிங்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட போர்ட்ஃபோலியோஸ் எல்லாமே இதில் காட்டும். ஸோ நம்மளுக்கு ஃபெமிலியராக யாராக நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ, இப்போ பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி, இவரோட ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கம்பெனி தான் இப்போ வச்சுருக்காரு. 2 ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் தான் இவர்கிட்ட இருக்குது. இதோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கோடி கிட்ட. ஓகேங்களா. 3,37,000 கோடி கிட்ட. ஓகேங்களா.
ஸோ இதில் வேல்யூஸ் எவ்வளோ, இது எல்லாமே இதில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவங்க ஹோல்ட் பண்ணிக்கிறது 72 ஸ்டாக்ஸ். ஸோ இது எல்லாமே பப்ளிக் செக்டார் ஸ்டாக்ஸ். ஸோ இதோட சொத்து மதிப்பு இதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ 34 லட்சம் கோடி கிட்ட. ஸோ அதோட என்னென்ன கம்பெனிஸ் வச்சுருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். சப்போஸ் இதுலேருந்து ஒரு கம்பெனி வெளியே போகுதுன்னா நம்ம அந்த கம்பெனியை நம்ம வாட்ச் லிஸ்ட்லேருந்து அவாய்ட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணாமல் அதை விற்றுட்டு நம்ம வெளியே வரலாம். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸோட நீங்கள் கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணணும். அது மாதிரி பெரிய பெரிய வால்யூம்ஸு, பெரிய பெரிய கேண்டில்ஸ் வந்து வருதோ, நம்ம காமனாக சொல்லுவோம் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனல் பிளேயர்ஸ் வராங்க, பிக் பிளேயர்ஸ் வராங்கன்ட்டு. ஸோ அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா இது மாதிரி ட்ரெண்ட்லைன்ன்ற வெப்சைட்குள்ளே வந்துட்டு ஸோ அன்றைக்கி டேட்டில் இன்றைக்கி டேட்டில் வந்து என்னென்ன நடந்திருக்கோ அது எல்லாமே இதில் டீட்டெயில்ஸாக கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கம்பெனியில் என்ன நடந்திருக்குன்றதை நீங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் டிசிஷன் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுனாலும், வேறு என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணாலும், கொரிஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.